வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆன்லைன் கேம் ப்ளே. ஓகே கைஸ், ஸோ 100 vs props தான். ஓகே, ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, மேட்ச் நடந்துகிட்ருக்கு போல். எனக்கு ரீஸ்பாண்ட் கொடுக்குற மனசு இல்லை. ஸோ சொன்னா இல்லை. ஸோ அதனால் நான் மேட்ச் முடிக்கிட்டும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தொடர்லி வந்தாச்சு. ஆமாம், நீங்கள் ஸ்கின்னு கலெக்ஷன்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டது இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன். அப்போலாம் ஒன்றும் தெரியாது எனக்கு, கலெக்ஷன்லுமே இருக்காது. சரி, ஓகே போகலாம். ரைட். ஓகே இங்கே எதுவும் எனக்கு ஆர்டர் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பார்ப்போம். சரி கிளம்புவோம் இங்கேருந்து. ஆமாம், சில பேரில் என்ன பண்ணுவாங்க தெரியும் கைஸில். ஒரே நிமிஷம் இங்கே தான் இது மட்டும் எனக்கு தோணுது ஏதோ. ஓகே, நான் இப்போ சொல்கிறேன். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்கராக மாறிட்டு கரெக்டாக டாய்லெட் கொண்டு போய் உட்காந்து போடுங்க. அதாவது சரி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே மாட்டிட்டான். ஓகே ஃபுட் சரி, அந்த பொண்ணு அவ்வளோ பார்த்துட்டு கை இல்லை எதுக்கடை இப்போ அங்கே ரெண்டு இடம் போட்டேன் கைஸ். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு விளாடுறதுனால அந்த ஜம்ப் பட்டன் நினச்சிட்டு நான் தான் முக்கிட்டேன். ஸோ ஒரு ரெண்டு இடம் வச்சுட்டாச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு போடணும். இவன் என்ன புயல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கான். புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. ஓகே, ஸோ கிளம்பணும். ஏதோ செத்துருப்பானா? இல்லை இப்போ செத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் போட்டப்பான்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இவனும் தான் இங்கே தான் இருக்கான். ஓகே போடு. சீக்கிரம் செத்துடுறா. எவ்வளோ நேரம் ஆக்குறது உனக்கு? இந்த துள்ளி ஓடிட்டே இருக்கேன். குட்டியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை. பெருசாக இருந்தால்னா பிரச்சனை இல்லை. பெருசாக இருந்தால் அவனுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. புரியுது? ஓகே டே சுடுறா. டே போட்டுறா. எங்கே ஸ்டார்ட் பண்ணானோ அங்கேயே சாவும். இந்தக்க ஏஎஃப்கேவும் தெரில. ரெண்டு பேர் போடு. என்னடா ஸ்டக் அடிச்சு. அப்போ இப்போ ஓகே. ஸோ ட்ரம்மா மாதிரி நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே போடு. அடுத்து கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்கானுன்னு தெரியல. இது ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இங்கே ஒருத்த மாட்டிக்கிட்டான். ஓகே, ஸோ பெருசாக இருக்குன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, ஸோ அவ்வளோதான். எங்கேயோ போயிட்டானு தெரில. ஓகே ஐ மீன் நான் ஃபோனை வச்சுட்டு எங்கேயோ போயிருப்பானோன்னு நினச்சேன். இல்லை. ஓகே அவ்வளோதானா? ரொம்ப ஈஸியாக வின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்துட்டு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டைமர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்ஜெக்டை மாறிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த 3 நிமிஷம் டைமர் வருதுல்ல, அந்த டைமர் ஸ்டார்ட் பண்ணோடனே சின்ன ஆப்ஜெக்டை மாறிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெரிய ஆப்ஜெக்ட்லாம் வந்துட்டு மெயினாக இருக்கிறதுனால சைலண்ட் டைம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைலண்ட் டைம் எடுத்துகிட்டு நம்ம இந்த சின்ன ஆப்ஜெக்டை மாறிட்டோம்னா சைலண்ட் டைம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஸோ பார்க்குறோன்னா அப்படியே செவனையும் போயிடுவான். நம்மளை அவ்வளோ நேரம் சத்தப்பட மாட்டோம், அதாவது சைலண்ட்டாகவே இருப்போம். ஸோ அதனால தான் பிரச்சனை இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ அவன் மாட்டுறேன்னா அது நம்மளும் மாட்டி விட்றக்கூடாது. 10 செகண்ட் தான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாவது பரவாயில்ல, அப்படியே போய்க்கலாம். அப்படியே வெளியே ஓடிடுற ப்ளீஸரா ஸோ மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை, கிளம்ப வேணும்னா. ஓகே, எவனும் பின்னாடி வரல இப்போதைக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. முன்னாடி வந்திருக்கானே. பின்னாடி தான் இல்லைன்னு நினச்சேன், முன்னாடி இருக்கான். ஓகே, ஸோ டோர் க்ளோஸ் ஆகிடு. ஸோ வந்துட்டான் போயிடணும். அப்படியே ஓடிடுறா. ஐயோ எல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணிடுறானுங்களே. சீக்கிரம் ஓடணும். கடவுளே யாரும் அடிச்சிடக்கூடாது. ஐ மீன் நம்ம ஓகே பரவாயில்ல, 70 ஹெல்த் இருக்குது. அப்படியே ஓடிடுறா. ஓகே, ஸோ இதை மாறிட்டு அந்த அப்போ நம்மளை அடிச்சு கொண்டோம்ல ஒருத்தனை, இந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே தான் கரெக்டாக உட்காந்துக்கலாம். பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு நம்புகிறேன். ஓகே சிவம் ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தாலும் நம்ம என்ன சேர்த்துருப்போம். ஏன்னா அவன் வரும்போது கரெக்டாக அந்த சைலண்ட் டைம் முடிஞ்சுது. அந்த சத்தம் போடுறது மேற்பாடிடுச்சு. ஓகே, ஸோ
அந்த அக்கா ரொம்ப பார்க்குதே. ஓகே அவ்வளோதான். வேறு எதையும் சுட்டுட்டு ஓடிடுச்சு. ஓகே. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. ஏன்னா அந்த டோர் அப்பப்போ திறக்குதா, நம்ம சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது டோர் திறந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை தான் நம்மளுக்கு. ஸோ ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்திருப்போம். கொஞ்ச நேரம் இருப்போம், ஒரு நிமிஷம் தான் இன்னும். எப்படியாவது சர்வே பண்ணிட்டோன்னா முடிஞ்சிரு. ஓகே எவனும் வரக்கூடாது கடவுளே. ஓகே ஸோ ஒரு 10 செகண்ட் ப்ளீஸ்ரா, எவனும் வந்துடாதீங்கடா. டே ப்ளீஸ்ரா 10 செகண்ட்ரா, எவனும் வராதிங்க. அதுக்கடுத்து வந்துக்குவான். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே எவனும் வரலன்னு நம்புகிறேன். அப்பாடி எவனும் வரல. ஓகே இது வரைக்கும் நம்ம நடந்து ஐ மீன் செவனேன்னு இருந்ததே பெரிய விஷயம். ஓகே ஐயோ இந்த அக்கா வேறு அப்போலேருந்து பார்த்துட்டு போச்சு. போச்சு பண்ணி வந்துட்டு ஓடுறா. ஓகே பண்ணி ஆடெல்லாம் மாற்றிட்டு ஓடியாச்சு. இந்த பக்கம் என்ன பண்ணலாம், ட்ரம்மா மாறலாமா, பெரிய ஆப்ஜெக்ட்டு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குமே. ஸோ ஹீரோயின் சின்னதாக மாறிடும். ஓகே இல்லை வெயிட் பண்ண ஒரு 10 செகண்ட் இது அந்த இது அந்த சத்தம் போடுறது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேணால் மாறிக்கலாம். அது வரைக்கும் யாரும் வரக்கூடாது, வராமல் இருந்தால் போதும். ஐயோ அங்கே போச்சு. ஓடுறா அங்கே அங்கே இருந்ததுன்னா சத்தியமாக என்னை யாரும் கொண்டுருப்பான். குதிடா. ஓகே ஆமாம் அவ்வளோதான் வின்னு கைஸ். போடு ரக்கெட்டு. என்ன எல்லாத்துக்கும் காண்டானே. நான் சிரிச்சுக்கிறேன், அவனுங்க என்ன முறைச்சிட்டே இருக்கானுங்க. இனியாச்சு அவனுக்கு ஹண்டராக இருப்பானுக்குள்ள, அதனால் முறைக்கிறாங்க. ஓகே ஸோ அடுத்த கேம் பிளே அடுத்த மேப்பு. ஓகே வந்தாச்சு. இந்த மேப்பு ஆஃபீஸ் தானே? ஆமாம் ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். ஓகே போகலாம் ரைட். ஓகே ஸோ ஏதாவது ஈஸியாக மாட்டினா பரவாயில்ல. யார் கோமாளி ஈஸியாக மாட்டினா ரொம்ப ஈஸியாக மாட்டிருக்கு. நான் வந்து அழுகுறானா? இல்லை அழுது அவனுக்கு மழை காட்டும். ஓகே ஸோ இவ்வளோ ஈஸியாக நான் ஒருத்தனை போடுவேன் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நீ மாறியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவ்வளோதான் சிவா. இந்த நம்ம பின்னாடி இன்னொருத்த ஹண்டர் வந்தோம்ல, அவன் கடைசியில் ஒரே ஒரு ஷாட் போட்டுட்டு அவன் பேர் எடுத்துகிட்டு போயிட்டான். அதாவது அவன் பேரும் ப்ளஸ் எனக்கு அப்படி. இந்த சோஃபா கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருக்குது நினச்சேன். ஓகே இவனை ஏஎஃப்கேவா என்ன ஏஎஃப்கேவா தெரிலையே. இங்கே சிஎஃப்கே இல்லை. ஓகே என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் வின் ஆகிட்டோமா? என்னடி இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி உண்மையாக இவ்வளோ சீக்கிரம் நான் இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை இவ்வளோ சீக்கிரம். மேபி அந்த ஹைடர் செம்மையாக இருப்பானுங்க போல். ஓகே ஸோ அதே ட்ரிக் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொண்டாரையும் அப்படியே இருப்போம், ரொம்ப நேரம் ஆகும் போல். சரி ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே A few moments later. இது வரைக்கும் எவனும் வரல. ஸோ ஒன்று போட்டாச்சா. ஸோ அந்த ஸ்லோகா மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்துக்கலாம். ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இது வரைக்கும் எவனும் வரல, இதுக்கு அடுத்து வரமாட்டான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். ஓகே The next day. கைஸ் கொஞ்சம் நிறைய ஸ்கிப் பண்ணியாச்சு, ஒன்றுமே நடக்கல. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைம் சவுண்டு போட்டு அதுக்கடுத்து சவுண்டு போடுற இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ ஸோ அப்படி மாறுறா ஏன்டா கைஸ் பக்கத்தில் இருக்கணும்ல. ஓகே ஐயோ கிரனேட் அடி செத்துட்டேன். என்னவா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தொடர்ந்து அடித்து பிடிச்சாலே செத்துருவேன். ஐயோ இப்போ ஹைடசிக் தான் விளாண்டுருக்கோம் நாங்கள். வேறு யாரும் வந்துருக்கோம். ஸோ சொல்லி வாய முடியல வந்துட்டானே. தெரிச்சிடலாம் அவ்வளோதான், ஓடிடு கடவுளே. இன்னும் ஒரு அவ்வளோதான் 3 செகண்ட் போடு, அவ்வளோதான் வின்னு, அவ்வளோதான் ப்ராப்ஸில் வின்னு போடு, அவ்வளோதான். கைஸ் அவன் கிரனேடை வேஸ்ட் பண்ணிட்டான், அவனோட தப்பு. ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஸோ பை.